ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்தவித அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். நல்ல பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது? லேட்டரல் என்ட்ரி நான் செகண்ட் இயர் நான் ஜாயின் பண்ணணும் சார், நான் மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணணும், நான் ட்ரிபிள் ஜாயின் பண்ணணும். அப்போது ஒரு நல்ல ஒரு காலேஜஸ் வந்து எங்கே சார் இருக்குது? அதே மாதிரி வித் லோ ஃபீஸில் சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை திருச்சியிலோ எங்கே சார் காலேஜ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நினச்சி கொஞ்சம் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு அது ஏற்கனவே நீங்கள் 3 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ இன்னும் நீங்கள் 3 இயர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதாவது பர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நிறையா காலேஜஸ் வந்து இருக்குது லோ ஃபீஸில். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கவுன்சிலிங்கோட ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போயிட்டுருக்கு. சரியா? நேற்றுக்கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு எல்லா பேருக்குமே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் போது 15ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? TNLE அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சரியா இந்த குறைகளை தீர்க்கும் நாள் சொல்லிட்டு 2 நாள் இருக்குது. உங்களோட ரேங்க் வந்து எதுவும் உங்களுக்கு வரல, இல்லை கம்யூனிட்டி எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாருக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லும் போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரில, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஒரே ஒரு ரவுண்ட் தான் என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நமக்கு நடந்துடும். சரியா? ஒருவேளை இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லி பிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டுக்குள்ளே நமக்கு பிரித்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை ஒரே ரவுண்டாக கூட கவுன்சிலிங் வந்து முடிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 25/7/2026 1/8/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் மேபி என்னாச்சு பார்த்தா மாற்றங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் BSc கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் வந்து 2/8/2026 என்னாச்சு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபுல் கவுன்சிலிங் ஷெட்யூல். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியம் பர்சன்டேஜ். நல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒருவேளை பர்சன்டேஜ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி டயர் 1 காலேஜஸ்குள்ளே போகும்போது கண்டிப்பாக ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸில் எங்கே சார் போகிறது அப்படிங்கிற ஐடியாவும் நாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம ஸ்டூடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.